சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. என்னங்க ரெண்டு பேரும் காலையில கிளினிக் வந்துட்டு இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க நான் யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதே சன்ஸ்கிரீன் நானும் யூஸ் பண்றேன், என் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியா இருக்குன்னு சொல்றாங்க. ப்ராடக்ட் சேம் தான், பட் ரெண்டு பேருக்கும் ரிசல்ட் டிஃபரெண்டா கிடைச்சிருக்கு. ரீசன் என்னன்னா அவங்களோட ஸ்கின் டைப் தாங்க. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க ஹெவி கிரீம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல போர்ஸ் கிளாக் ஆயிட்டு ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் ஜாஸ்தியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ட்ரை ஸ்கின் உள்ளவங்க ஜெல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணினா உங்க ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கிடைக்காம உங்க ஸ்கின் இன்னும் ட்ரை ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க மோஸ்ட்லி ஜெல் பேஸ்ட் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீன் ரெக்கமெண்ட் பண்றோம். சோ ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு கிரீம் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது தாங்க பெட்டர் சாய்ஸ். சோ உங்க ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சன்ஸ்கிரீன் கரெக்டா சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஸ்கின் கேர் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.